எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் வீரயுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை நம்ம 20 நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நாங்கள் அடுத்த 20 நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம் என்றார் திசைவேலர். கபிலர் மூலம் உங்களை அறிந்தேன் என சொல்லுவது அவருக்கு மகிழ்வை தரும் என்று அல்லவா நினைத்தேன். இப்படி ஆகிவிட்டதே என சற்றே அதிர்ச்சி அடைந்தார் முதுவன். ஆனாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சொன்னார், நான் செல்லும் எல்லா நாடுகளிலும் காலக்கணியர்கள் இருக்கிறார்கள். அரசரின் அவையில் பெரும் தகுதியோடு அவர்கள் வீற்றிருப்பதை எங்கும் பார்க்கிறேன். அந்த கணியர்கள் யார்? அவர்களின் கணிப்பு முறை என்ன? அவர்கள் நிலவை அடிப்படையாக கொண்டு காலத்தை கணிக்கின்றனரா அல்லது கதிரவனை அடிப்படையாக கொண்டு காலத்தை கணிக்கின்றனரா? அவர்களின் கோணம் எப்படிப்பட்டது என உரையாட தோன்றியதே இல்லை. காலம் முழுக்க கடலில் கிடக்கும் நமக்கு அரண்மனை வாசிகள் சொல்ல ஒன்றுமில்லை என்றுதான் தோன்றும். ஆனால் பாண்டிய பேரரங்கில் எண்ணிலடங்காத கலைஞர்கள் சுழன்றாடும் ஆடல் நிகழ்வை விட்டுவிட்டு உங்களை காண என் மனம் உந்தி தள்ளியதற்கு காரணம் கபிலர் பாடிய பாடல்கள்தான். அவருக்கு வானியலை கணிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை சரியாக கணித்திருக்கிறார் என்றே நினைக்கிறேன். சட்டென திசைவேலிடமிருந்து மறுமொழி வந்துவிடவில்லை. சிறிது நேரத்திற்கு பின் சொன்னார், நம் மொழி ஆசான்கள் எல்லோருமே வானியல் ஆசான்களாக இருந்துள்ளனர். கோள்களின் பெயரையே நாள்களின் பெயராக சூட்டினர். விண்மீன் கூட்டங்களுக்கு சூட்டிய பெயரையே மாதங்களுக்கும் சூட்டினர். இது வெறும் பெயர் சூட்டல் அல்ல, அபாரமான வானியல் அச்சை வாழ்வுக்குள் பொருத்தும் செயல். இந்த பெரும் கால சுழற்சிக்குள் தான் நமது ஒவ்வொரு நாளும் சுழல்கிறது என்ற உண்மையை நாள் தவறாமல் எடுத்து சொல்லும் பேரறிவு. இயற்கையின் சுழல் தட்டில் அமர்ந்து புது விசை கொண்டு சுழலும் உயிரினம் நாம். இந்த பேரறிவின் தொடர்ச்சியை பாணர்களிடம் நான் காண்கிறேன். ஆனால் எழுத்து கற்ற புலவர்களிடம் இது இல்லை. காலத்தின் அறிவு கணியர்களுக்கானது என புலவர்கள் நினைக்கின்றனரோ என தோன்றுகிறது. அதுதான் எனது கவலை என்றார். திசைவேலரின் மறுமொழி முற்றிலும் வேறு ஒரு பார்வையை கொண்டிருந்தது. அது சூழ்கடல் முதுவனை மேலும் சிந்திக்க தோன்றியது. பறித்து எழும் பெரும் குரல் அடங்கவே இல்லை. 100 கால் அரங்கு திணறியது. கட்டியங்காரனின் குரல் அனைவரையும் துடிப்பு நிலைக்கு மேல் ஏற்றிக்கொண்டிருந்தது. ஆடை, அணி, உண்டி, தாம்பூலம், நறுமணம், காமம், இசை, கொண்டாட்டம் என்னும் எண்வகை இன்பத்தில் திளைக்கத் தொடங்கியது அரண்மனை வளாகம். இந்த இரவு பேரின்பத்தின் இரவு. இந்த இரவின் தொடக்கம் இந்த அரங்கின் கொண்டாட்டத்தின் வழியே தொடங்கியது. 7 வகை முழவுகள் மேடையின் இடதுபுறம் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. ஆடல் கற்பிப்போன், இசையோன், பாடல் ஆசிரியன், குழலோன், யாழ் வல்லுநர்கள் என எண்ணற்ற கலைஞர்கள் மேடையில் நிறைந்தனர். கட்டியங்காரன் தன் குரலை உயர்த்தி சொல்லவும் திரைசிலைகள் அகலத் தொடங்கின. எல்லோரின் கவனமும் மேடையில் குவிந்தது. ஏற்றப்பட்ட சிறு விளக்கின் வழியே பொன்னிற ஒளி சிந்திக் கொண்டிருந்தது. 100 நரம்புகள் கொண்ட 3 யாழ்கள் மேடையின் 3 புறமும் இருந்தன. யாழை மீட்ட அருகே வந்த பெண் கலைஞர்கள் நரம்பின் மீது தம் விரலை மெல்ல நகர்த்தினர். அதிரும் நரம்பின் வழி இசை கசிய தொடங்கியது. கூட்டத்தின் ஆர்ப்பரிக்கும் குரல் மெல்ல ஒடுங்க தொடங்கிய போது நடன மங்கைகள் 7 வந்து நடுக்களம் இறங்கினர். ஒரு மெல்லிய வட்டமடித்து 6 உட்கார நடுவில் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். யாழ் இசை நின்று விட்டது. பிற இசைக்கருவிகள் எவைக்கும் இசைக்கப்படவில்லை. விளக்கின் நாவுகள் தவிர மேடையில் அசையும் பொருள் எதுவும் இல்லை. நடுவில் நிற்பது சிலையாக புலப்பட்டது. பார்வையாளர்கள் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். யவனர்களுக்கு விளக்கி சொல்ல எதுவும் தேவைப்படவில்லை. சற்று இடைவெளிக்கு பின் சிலை மெல்ல அசைந்து வலது காலை தூக்கி மேடையின் முன்புறம் சட்டென எவ்வி குதித்தது. குதித்த அந்த துள்ளலுக்குள் 60 இசைக்கருவிகளும் இணைந்தன. யாழின் நரம்பும் முழவின் தோலும் பறையின் முகமும் ஏக காலத்தில் அதிர்ந்தன. குதித்த அவளின் காலடி தரை தொடும்போது நிலம் வெடிப்புறுவதைப் போல பேரோசை எழுந்தது. எழுந்த பேரோலின் மீது கூட்டத்தினரின் ஆர்ப்பரிப்பு விசை கொண்டு மோதியது. இன்னும் அவளின் விழிகள் சுழலத் தொடங்கவில்லை. அதற்குள் 100 கால் மண்டபத்தின் தூண்கள் ஆரவார ஓசையால் தள்ளாளத் தொடங்கின. வயதானதால் திசைவேலரின் நடையில் மட்டுமே தள்ளாட்டம் தெரிந்தது. அவரது கருத்தில் இருக்கும் உறுதி காலத்தால் அசைக்க முடியாததாக தோன்றியது. அவரிடம் கேட்க எவ்வளவோ இருந்தும் மிக முக்கியமான கேள்வியை மட்டும் கேட்டார் சூழ்கடல் முதுவன். யவனர்கள் ஒரு நாளை 24 பகுதியாக பகுக்கின்றனர். காலவட்டத்தை 12 ஆண்டுகள் என வகுக்கின்றனர். நாமோ ஒரு நாளை 60 நாளிகைகளாக பகுக்கிறோம். கால சுழற்சியின் வட்டத்தை 60 ஆண்டுகள் என வகுத்து கொண்டுள்ளோம். இதில் எது சரியானது? சற்று அமைதிக்கு பின் திசைவேலர் பேசத் தொடங்கினார். எது சரி எது தவறு என்று ஏன் வரையறுக்க நினைக்கிறீர்கள்? காலத்தை ஒருபோதும் வரையறுக்க முடியாது. தட்டின் மீது உட்கார்ந்து கொண்டு தராசை எப்படி எடை போடுவீர்கள்? பகுக்கப்பட்டதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சனிக்கோளும் நிலவும் பிற விண்மீன் கூட்டங்களும் ஒரே அமைப்புக்கு மீண்டும் வந்து சேர 60 ஆண்டுகள் ஆகின்றன என்பதை நம் முன்னோர்கள் கணித்துள்ளனர்.
அதனால்தான் கால சுழற்சி வட்டத்தை 60 ஆண்டுகள் என வரையறுத்தனர். அதே அளவு வட்டத்தை ஒவ்வொரு நாளும் கொண்டுள்ளது என வரையறுத்தார்கள். எனவே ஒரு நாளை 60 நாளிகைகளாக பகுத்துள்ளனர். எனக்கு யவனர்களின் கால அளவீடு தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்ன குறிப்பிலிருந்து எனக்கு தோன்றுவது அவர்கள் வியாழன் கோளை அடிப்படையாக கொண்டு கால அட்டவணையை உருவாக்கியிருக்கலாம். வியாழன் ஒரு சுழற்சியை முழுமை கொள்ள 12 ஆண்டுகள் ஆகின்றன. அதையே சுழற்சி வட்டமாக வரையறுத்திருக்கலாம். அதன் அடிப்படையிலேயே பகலை 12 பகுதிகளாகவும் இரவை 12 பகுதிகளாகவும் பிரித்திருக்கலாம் என தோன்றுகிறது. இதில் எதை பின்பற்றுவது பொருத்தம்? உனக்கு எது தேவைப்படுகிறதோ அதை எடுத்துக்கொள். உழவனுக்கு கதிரவனும் வணிகனுக்கு விண்மீனுமே அதிகம் தேவைப்படுகின்றன. இது பொதுவானது. எல்லா வணிகனின் தேவையும் ஒன்றல்லவே. கடல் வணிகனின் தேவை இன்னும் அதிக துல்லியத்தை எதிர்பார்க்கக்கூடியது. எனவே உங்களுக்கானதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். திசைவேலரின் மறுமொழி கேட்டு முதுவன் மெய் சிலிர்த்தான். என்ன ஒரு பரந்த அறிவு! இயற்கைக்கு முன் குறுகி நிற்கும் தன்னடக்கம், உண்மை எங்கிருந்தாலும் ஏற்கும் மனநிலை, அதுதான் இவரை பேராசானாக போற்ற சொல்கிறது. இளவரசன் புதிய விற்பனை போற்றித்தான் அந்த பாடல்கள் அமைந்திருந்தன. ஆனால் ஆடல், பாடல், அழகு என மூன்றிலும் இணை சொல்ல முடியா ஒருத்தி அதை கலை என நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது அது கிளத்தும் உணர்வுக்கு அளவு ஏதும் இல்லை. வழக்கமான வார்த்தைகள் எதுவும் இல்லாத புது பொலிவு கொண்டிருந்தன. அவள் உச்சரிக்கும் வார்த்தைகள் சற்றே குள்ளமான புதிய விற்பனின் உருவம் கூடலில் எவ்வளவு வாகானது என அவள் பாடும்போது அவனால் இருக்கையில் எப்படி உட்கார்ந்திருக்க முடியும்? அவன் இதுவரை நுகராத வாசனை அவன் மூக்குக்கு அருகில் மனம் வீசி சுழன்றாடிக் கொண்டிருந்தது. புதிய விற்பனின் கண்கள் செருகின. இந்த உண்மைகள் எப்படி இவளுக்கு தெரியும் என தோன்றியது. மறு கணமே தனக்கு எப்படி இவள் தெரியாமல் போனாள் என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு அடுத்த கணம் இவ்வளவு பேருக்கு தெரிவதைப் போல இவள் ஏன் ஆடிக்கொண்டிருக்கிறாள் என கோபம் வந்தது. அவள் ஆடினால் அவன் அடங்கினான். பாரி 30. நண்பகலுக்கு பின்னர் தான் எல்லோரும் படுக்கையை விட்டு எழுந்தனர். முந்தைய நாள் கொண்டாட்டம் முடிந்ததென்னவோ அதிகாலையில்தான். உறங்கிய பிறகு கனவில் தொடர்ந்த ஆட்டங்கள் எப்போது முடிந்திருக்குமோ யார் அறிவார். மாலை நேரம் நெருங்கும் வேளையில் சித்திர மாளிகைக்கு ஒவ்வொருவராக வரத் தொடங்கினர். பேரரசர் வரும் நேரம் அறிந்து ஏற்பாடுகள் ஆயத்தமாயின. பாண்டிய நாட்டின் பெரும் படைத்தளபதி கருங்கைவாணன் நேற்றுதான் தலைநகர் திரும்பியிருந்தான். கருங்கைவாணனை போன்ற ஒரு மாவீரன் எப்பேரரசுக்கும் தளபதியாய் அமைந்ததில்லை என்றே சொல்கின்றனர். அவன் தளபதியாக வழிநடத்தி சென்ற எல்லா போர்களிலும் இணையற்ற வெற்றிகளே கிடைத்துள்ளன. பேரரசுக்கு வெற்றி கிடைப்பது அரிய செய்தியல்ல. ஆனால் அவன் அடைந்த வெற்றிகள் அனைத்தும் சோதித்து பார்த்து அடைந்த வெற்றிகள். எதிரிகள் வீசும் அம்புகளுக்கு இடையில் போர்க்கலையின் பயிற்சியை நிகழ்த்த அளவற்ற திறன் வேண்டும். அவன் எதிரிகளை வைத்து போரினை அறியவே முயல்கிறான். போர் தொடங்கிய சில நாளிகைகளிலேயே களத்தின் ஒவ்வொரு இயக்கமும் அவனால் கணிக்கப்பட்ட வடிவத்துக்குள் வந்துவிடுகிறது. எதிரிகள் அவன் சொற்பேச்சை கேட்டு வந்து சேருவதைப் போலத்தான் அவனது திட்டத்துக்குள் தலை நுழைத்து எட்டி பார்க்கின்றனர். பார்த்து கொண்டிருக்கும் போதே தலைகள் உடலை விட்டு தள்ளி போய் விழுகின்றன. நாடுகளை பிடிப்பதென்ற நிலையை கடந்து குறிப்பிட்ட மக்கள் குலங்களை தேடி தேடி வேட்டையாடுகின்றனர். எல்லாவித திறன்களையும் சேகரித்துக் கொள்ள வேண்டியது ஒரு பேரரசின் தேவையாக இருக்கிறது. இப்போது கூட குறிப்பிட்டதொரு குலத்தை வெற்றி கொண்டுதான் திரும்பியிருக்கிறான். இத்திருமணத்தை முன்னிட்டு சூழ்கடல் முதுவனுக்கு மிக சிறந்த பரிசை தர பேரரசர் விருப்பப்பட்டார். அதற்காகவே பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டது. சில 100 பேரை பிடிக்க பல்லாயிரம் வீரர்கள் கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதல். வழக்கமாக தாக்குதல் முடிந்து படைகள் பாசறைக்கு திரும்பினால் தலைநகர் முழுவதும் அவர்களின் வீர கதைகள் தான் பேசப்படும். ஆனால் இப்போது அதையெல்லாம் பேச யாரும் இல்லை. முந்தைய நாள் பெருவிருந்தில் யார் எங்கே குடை சாய்ந்தனர் என்பதுதான் பேச்சாக இருக்கிறது. வந்திறங்கிய யமன அழகிகளை பற்றி பேசாதவர்கள் யாரும் இல்லை. ஒளிக்குன்றா பேரழகு என்று பார்த்தோர் சொல்கின்றனர். யவன தளபதிகளும் பாண்டிய நாட்டை பார்த்து வியந்து போயிருந்தனர். மேற்கூரை மூடப்பட்ட 100 கால் அரங்கே அவர்களை பெருவியப்பில் ஆழ்த்தியதாக மொழிபெயர்ப்பாளர்கள் கூறினர். அவர்கள் நாட்டில் உள்ளதெல்லாம் மூடப்படாத திறந்த வெளி அரங்குகள் தானாம். பேச்சினூடே ஒவ்வொருவராக சித்திரமாளிகைக்கு வந்து சேர்ந்தனர். வணிகர் குல தலைவர்கள் 4 உள்ளே நுழைந்த போது இளவரசனும் கருங்கைவாணனும் சாகலைவனும் அங்கே இருந்தனர். முசுகுந்தரும் வெள்ளிக்கொண்டாரும் உள்நுழைந்தனர். இன்னும் சற்று நேரத்தில் பேரரசரும் சூழ்கடல் முதுவனும் வந்துவிடுவார்கள் என செய்தி சொன்னார்கள். பணியாள்கள் பளிங்கு குவளைகளில் தேரலை ஊற்ற ஆயத்தமாயினர். நேற்றைய கொண்டாட்டத்தில் மேற்கூரையிலிருந்து தொங்கும் கயிற்றை பிடித்துக்கொண்டு அந்தரத்தில் ஒருத்தி ஆடினாலே, இப்போது என்னால் அதை நம்ப முடியவில்லை என்றான் சாகலைவன். அவள் தன் தரையில் ஆடினால் கூட நமது கண்களால் நம்ப முடியாமல் தான் இருந்திருக்கும் என்றார் கருங்கைவாணன். பேசிக்கொண்டிருக்கும் போது வெள்ளிக்கொண்டார் கேட்டார், அந்த ஆட்டம் எப்பொழுது நிகழ்ந்தது? எல்லோரும் சிரித்தனர்.
உங்களின் ஆட்டம் தொடங்கிய பின்னால் தான் என்றான் சாக்கலைவன். அவளாவது கயிற்றை பிடித்து ஆடினாள், நீங்களோ காற்றை பிடித்தே ஆடினீர்கள் என்றார் முசுகுந்தர். சிரிப்பு அரங்கை நிறைத்தது. பேரரசர் வரும் அறிவிப்பு ஓசை கேட்டது. சிரிப்பொலியை அடக்கி வாயில் நோக்கி வணங்கி நின்றனர். தேரல் மட்டும்தான் அருந்தும்போது தரும் மயக்கத்தை அதன் மனத்தை நுகரும் போதே தந்துவிடும் சிறப்பை கொண்டது. அதனாலேயே குவளைகள் ஏந்தியபடி மோந்தும் விளக்கியுமாக ஒரு விளையாட்டை விளையாடுவர். மூக்கில் ஏறும் மயக்கம் கன நேரத்திலேயே நடு உச்சியை தொட்டு திரும்புகிறது. கலையாமல் இருக்கும் மேகம் போல அது உச்சந்தலையில் நின்று நிலை கொள்ளும். எப்போது குடிக்க தொடங்குகிறீர்களோ அதன் பின் அது வயிற்றோடும் எரிகொள்ளும் மயக்கத்தோடும் தொடர்புடையதாகிவிடுகிறது. எனவே முதல் மிடரை அருந்தும் வரை மயங்கும் காலத்தை நீட்டித்து செல்பவன் தான் தேரலில் தேர்ந்தவனாகிறான். இங்கிருப்பவர்கள் எல்லோரும் தேர்ந்தவர்கள்தான். ஏந்திய குவளையை மூக்குக்குள் நுகர்ந்தபடி பேச்சுகள் மட்டுமே சுழன்று கொண்டிருந்தன. அரங்கின் ஆட்டம் பற்றி பேசுதல் மிதக்கும் மனநிலைக்கு மெருகேற்றியது. திரை சிலை விலக மறுத்த கணத்தில் பணியாளன் ஒருவன் ஓடிப்போய் அதனை சரி செய்தான். அது தற்செயலான நிகழ்வு என்று எல்லோரும் நினைத்தனர். ஆனால் அரங்கினரின் கவனம் முழுவதையும் திரை சிலையில் நிறுத்தி தனது சீலையை மாற்றி சுழன்று உள்நுழைந்தாளே அவள். அந்த கணம்தான் நேற்றைய ஆட்டத்தின் உச்சம் என்றார் முசுகுந்தர். தேரலை அறிந்தியபடி புதிய வெப்பனின் வாய் முணுமுணுத்தது. உச்சத்தை அறிந்தவன் நான் மட்டுமே. எல்லோரும் ஆடல் அரங்கையே பேசிக்கொண்டிருக்க சூழ்கடல் முதுவன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவரை பார்த்து பேரரசர் கேட்டார், நீங்கள் பேரரங்கில் கலந்து கொள்ளவில்லையா? இல்லை அரசே, நான் திசைவேலரை காணப் போயிருந்தேன். மிக பயனுள்ள பொழுதாக அது அமைந்தது. நீங்கள் அடைந்த பயனை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாமா? யவனர்களுக்கும் நமக்குமான வானியல் வேறுபாட்டை பற்றி பொருத்தமானவரிடம் உரையாட வேண்டும் என நீண்ட நாள் நினைத்திருந்தேன். அது நேற்றுதான் நிறைவேறியது. திசைவேலர் வானியலின் பேர் ஆசான், நீங்களோ கடல் வணிகத்தின் பெருமுதுவன். இருவரும் உரையாடினால் எவ்வளவு அறிவார்ந்த உரையாடலாக அது இருந்திருக்கும். எனக்கு கேட்க வாய்ப்பின்றி போய்விட்டதே. பேரரசரின் இச்சொல் சூழ்கடல் முதுவனை நாணச் செய்தது. யவனர்கள் பெரும் பேரரசை ஆண்டு கொண்டிருப்பவர்கள். நம்மை அவர்களோடு ஒப்பிட முடியாது. ஆனாலும் இருவருக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அப்படித்தானே முதுவரே என்று கேட்டார் முசுகுந்தர். ஆம் என்றார் முதுவன். கொள்வதற்கு விலையில்லா செல்வம் அவர்களிடம் உண்டு. கொடுக்கவோ ஒப்பிட முடியா வளம் நம்மிடம் உண்டு. இப்பெரும் வணிகம் நடக்கும் கடலை நாம் நேமி என்கிறோம். அவர்களும் இதை போன்றே சொல்கின்றனர். நாம் வட்டத்தை திகிரி என்கிறோம், அவர்களோ டிகிரி என்கின்றனர். காலத்தின் அளவீடுகளை நாம் ஓரை என்கிறோம், அவர்களோ ஹோவர் என்கின்றனர். வெம்மையை குளுமையாக்கும் அதிசய மரமாக நமக்கு வேம்பு இருக்கிறது, அவர்களுக்கோ ஆலிவ். இரண்டின் இலையிலும் இருப்பது ஒரே கசப்பு, இரண்டு நிழலிலும் இருப்பது ஒரே குளுமை. 100 ஆண்டுக்கும் மேற்பட்ட வணிகத்தால் எவ்வளவோ கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கிறது. இவ்வணிகம் அவர்களின் தேவையில் இருந்துதான் தொடங்கி வளர்ந்தது. அதற்கான மாற்று ஈடாகத்தான் நாம் பலவற்றை பெற்றுக்கொள்கிறோம். அந்த தொடக்க கட்டத்திலிருந்து நாம் வெகு தூரம் முன்னோக்கி வந்துவிட்டோம். இப்போதைய நிலையில் கடல் வணிகத்தில் நமது கை ஓங்க வழி என்ன என கேட்டார் முசுகுந்தர். கற்பனைக்கான மயக்கத்துக்கு இப்போது தேரலோ நேற்றைய ஆட்டத்தின் நினைவோ தேவைப்படவில்லை. வணிகத்தின் பெருங்கனவே போதுமானதாக இருந்தது. கனவென்பது உண்மையின் மீது அகலாத திரையைப் போல படிந்தே கிடக்க வேண்டும். காதலுக்குத்தான் அத்தகைய கனவை உருவாக்கும் வல்லமை உண்டு. அதனாலேயே கைகூடாத காதலுக்கு பெருந்தண்டனையை கனவுகளே அளிக்கின்றன என்றால் பொற்சுவை. வைகையின் கரையோரம் பூவெளி மன்றத்தில் இருந்து ஓடும் நதியை பார்த்து கொண்டே பொற்சுவை கூறியது சுகமதிக்கு அதிர்ச்சியை தந்தது. சக்கரவாக பறவை கடலின் குறியீடாக மட்டுமல்ல, காதலின் குறியீடாகவும் இருக்கிறது. எனவே அவ்விடம் விட்டு வெளியில் வருதல் நலம் என தோன்றியதால் வைகை கரைக்கு அழைத்து வந்தாள் சுகமதி. நதி கனவோடும் காதலோடும் கலந்த ஒன்றல்லவா? அதுவும் வைகை. காதலர் திருவிழாவை காலங்காலமாக தனது உள்ளங்கையில் வைத்து கொண்டாடும் நதி அல்லவா? இங்கு வந்தால் வேறு எதன் நினைவு வரும் என்று நீ நினைத்தாய் என கேட்டாள் பொற்சுவை. வைகையை தமிழ் நதி என்று தானே புலவர்கள் அழைக்கின்றனர். அதனால் உங்களின் நினைவு இலக்கியத்தின் பால் செல்லும் என நினைத்தேன் என்றாள் சுகமதி. இலக்கியமும் காதலும் வெவ்வேறா சுகமதி என கேட்டவள் கூறினாள். நீ கப்பலுக்குள் இருக்கும் நீரணி மன்றத்தில் நாட்டியம் பார்த்திருக்கிறாயா? ஒரே ஒரு முறை மணிவாய் தீவுக்கு போகும்போது உங்களோடு சேர்ந்து பார்த்திருக்கிறேன். அப்போது என்ன நடந்தது என்று நினைவுபடுத்திப்பார். நடனம் ஆடுபவளின் கால்களை நாம் வியந்து பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் அதைவிட அதிகமாக நாம் ஆடிக்கொண்டிருப்போம். எது நடனம் என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். இலக்கியமும் காதலும் அப்படித்தான். எது இலக்கியம் எது காதல் என்பதை பிரித்தறிய முடியாது. ஒன்று நிழலாக இன்னொன்று இருக்கும். ஆனால் எது நிழல் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. சுகமதி வாயடைத்து போனாள். வைகையின் சிற்றலைகள் அடுத்தடுத்து வந்து பொற்சுவையின் கால்களை நனைத்து போயின. ஆடையின் கீழ் விளிம்பு முழுவதும் ஈரமானது. நேற்று ஆடல் அரங்குக்கு நீங்கள் ஏன் வரவில்லை என்றும் நீயாவது சொல்லி அழைத்து வர வேண்டாமா என்றும் பலர் என்னை கேட்டனர். நீ என்ன சொன்னாய்?
பொற்சுவை மிக சிறந்த நடன மங்கை, யாருடைய ஆட்டத்தை பார்க்க வேண்டும் என்று அவருக்கு தெரியாதா என பதிலுக்கு கேட்டேன். மறுமொழியால் மகிழ்ந்த பொற்சுவை கேட்டால், நான் சிறந்த நடன மங்கையா சுகமதி? இதில் என்ன ஐயம்? நீங்கள் ஆடிய ஆட்டத்தை கண்டு மயங்கியவன் தானே அந்த மாவீரன்? கேலி சிரிப்பொன்றை உதிர்த்தபடி பொற்சுவை கேட்டால், நீ எதற்காக என்னை வைகைக்கரைக்கு அழைத்து வந்தாய்? இப்போது நீ எதை நினைவூட்டுகிறாய் என கவனித்தாயா? அப்போதுதான் சுகமதிக்கு தான் செய்த தவறு புரிந்தது. நாக்கை மடக்கி கடித்தாள். தப்பிக்க முடியாது சுகமதி. நானும் நீயும் காதலை விட்டு ஒருபோதும் தப்பிக்க முடியாது. ஆடையின் கீழ் விளிம்பை நதிநீரும் கழுத்தின் மேல் விளிம்பை கண்ணீரும் கடந்து கொண்டிருக்கின்றன. நாம் என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு மயக்கம் உள்ளுக்குள் சுழல ஆரம்பித்தால் யார்தான் என்ன செய்ய முடியும்? தேரலின் சுவையை இதழ்கள் பருகத் தொடங்கிய நேரத்தில் சூழ்கடல் முதுவன் பேசத் தொடங்கினான். யவன தேரல் இதனினும் கடும் சுவை கொண்டது, ஆனால் மனமற்றது. பாண்டிய நாட்டு தேரலின் தனிச்சுவையே மனத்தாலேயே மயக்குதல்தான். யவன தேரல் மனமற்று போகலாம், ஆனால் யவன அழகிகள் பார்த்தாலே மயங்க வைக்கும் மாயங்களன்றோ? அவர்களை என்ன சொல்வது? ஏளனமாய் ஒரு சிரிப்பு சிரித்தார் முதுவன். இதில் நீ சிரிக்க என்ன இருக்கிறது என கேட்டார் முசுகுந்தர். நீங்கள் பேரழகிகள் என்று வர்ணித்து மயங்குகிறீர்களே, அவர்களில் பெரும்பான்மையோர் யவன அழகிகள் அல்லர். அவையில் இருந்த எல்லோரும் உச்சியில் ஏறிய மயக்கம் சட்டென கீழிறங்கியது. பேரரசர் திகைத்து போனார். முதுவன் அதனை கண்டுகொள்ளாமல் தேரலை பருகினான். என்ன இப்படி சொல்கிறீர்கள்? அவர்கள் யவன அழகிகள் இல்லாமல் வேறு யார்? அவர்கள் எல்லோரும் பாப்ரிகோன் அழகிகள். ஒரு சாயலில் யவன அழகிகள் போல் இருப்பார்கள். அவர்களைத்தான் கப்பலில் வந்து இறக்குகின்றனர். எங்களுக்கு உண்மை தெரியும் என்பதால் இம்முறை 3 பேரை மட்டும் யவனத்திலிருந்தும் மீதம் 20க்கும் மேற்பட்டோரை பாப்ரிகோனிலிருந்தும் அழைத்து வந்து பரிசளித்தனர். எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். சற்றே பதற்றமும் உருவானது. பரிசளிக்கப்பட்டவர்களில் 3 மட்டும்தான் யவன அழகிகள் என்று எப்படி சொல்கிறீர்கள் என கேட்டார் வள்ளிகொண்டார். குவளையை மாற்றி நிரப்பிய தேரலை கையில் இருந்தபடி முதுவன் சொன்னான். நாங்கள் வணிகத்தில் பெரும் பொருள் ஈட்டுபவர்கள் மட்டுமல்ல, பெரும் பொருள் இழப்பவர்களும் தான். பேரரசருக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி வெளிப்படையாகவே தெரிந்தது. இந்த ஏமாற்றம் ஒரு தரப்புக்கு மட்டும் என்று நினைத்து விடாதீர்கள், 2 தரப்புக்கும் தான் நிகழ்கிறது என்றார் முதுவன். அந்த தரப்புக்கு என்ன நிகழ்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வத்தோடு இருந்தனர். இங்கே வாங்கும் முத்துக்களை பல 100 மடங்கு விலைக்கு அவர்களின் சொந்த நாட்டினரிடம் விற்பனை செய்கின்றனர். உங்களுக்கு தருவனவற்றில் நிறமும் மூக்கும் தான் வேறுபடுகின்றன. அவர்களுக்கு தருவனவற்றில் 100க்கு 100 வேறுபடுகின்றன. எல்லோரும் வாய் பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். முதுவன் சொன்னான், இதுதான் வணிகத்தின் நியதி. விற்கப்படும் இடத்தில் முடிவாகும் விலை பொருளுக்கு மட்டுமல்ல, அதை பற்றிய அறியாமைக்கும் சேர்த்துதான். பல 100 மடங்கு அதிகப்படுத்தி விற்கிறார்கள் என்றால் அதை ஏன் அவர்கள் மட்டும் பெற வேண்டும்? வணிக பாதையின் கட்டமைப்பை கையில் வைத்திருப்பது அவர்கள்தானே. அவர்கள் வைத்துள்ள கட்டமைப்பு என்ன என்பதனை சற்று விளக்கமாக சொல்லுங்கள். அதன் பின் நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி சிந்திக்கலாம் என்றார் முசுகுந்தர். இனிமேல் சிந்திக்க என்னடி இருக்கிறது? எல்லாம் முடிந்து விட்டது. என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. எதனால் தங்கள் தந்தை இந்த முடிவை எடுத்தார்? பாண்டிய நாட்டு முத்துக்கள் 100 மடங்கு அதிக விலைக்கு யவனத்தில் விற்பனையாவது அறிந்துதான். அதற்காகவா எடுத்திருப்பார்? வேறு எதற்காக எடுத்தார்? மிளகின் விலை இதைவிட அதிகமாக இருந்திருக்குமே. ஆனால் இத்தனை கப்பல்களும் முசிறியில்தானே நங்கூரம் பாய்ச்சிருக்கும். இந்நேரம் நாம் இருவரும் பேரியாற்றின் கரையில் பேசிக் கொண்டிருந்திருப்போம். சுகமதி திகைத்தபடி நிற்க பொற்சுவை தொடர்ந்தாள். யவனர்கள் எண்ணற்ற அழகிகளை கொண்டு வந்துள்ளதாக கூறினாயே, அதற்கு என்ன காரணமோ? அதே காரணம்தான் என் தந்தை என்னை கொண்டு வந்துள்ளதற்கும். சுகமதி உறைந்து நின்றாள். வைகையை பார்த்தபடியே பேசிக் கொண்டிருந்தாள் பொற்சுவை. ஓடும் நீருக்குள் உறங்கும் நதி என்று மனதுக்குள் ஒரு வரி தோன்றியது. அதுதான் பெண் எனவும் தோன்றியது. சுகமதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். பொற்சுவை சுகமதியை பார்த்து கேட்டால், என்ன சுகமதி பேச்சற்று போனாய்? இல்லை, ஒன்றுமில்லை என சொல்லி தனது உணர்வை மறைக்க பார்த்தாள். நீயும் நானும் மட்டுமல்ல, இப்பூவிலி மன்றத்தில் வந்து நின்ற எல்லா பெண்களின் கண்களும் இப்படி கலங்கித்தான் இருந்திருக்கின்றன. அதை வைகை அறியும். நேற்று மணமுடி கொடுத்து வெற்றிலை மாற்றும் அரங்கில் என்னவெல்லாம் இருந்தன. இதோட பரம்பு மலையின் நாயகன், இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை, இன்னைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.